அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட அதீதமாக கஷ்டத்தையும் சிரமத்தையுமே அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் இந்த வாரத்தில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலம் வருகிறாருங்க. தனது பார்வையில் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான புதனை. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான புதன். ஏனென்றால் அவர் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதாரணமாகவும் அதே சமயம் பிரம்மாண்ட விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய வகையில் மதிநுட்பத்தை நன்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல் இடியாப்ப சிக்கலை போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதில் களைந்து முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பெரும்பாலும் இந்த தருணத்துல மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேளை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு. மேலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் மே, ஏப்ரல், ஜூன் என பல மாதங்களை கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் மிக விரைவில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அதிசார பயிற்சியாக இன்னும் சில மாதங்களில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு 3 மாதங்களுக்கு மேல் கடந்த இந்த சூழலில் உறுதியாகவே எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெரும்பாலான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பில் வலம் வருவதால் குரு பகவானினுடைய சுப பார்வை அந்த கிரகங்களை வலுப்படுத்துவதால் சாதகமற்ற சூழல்கள் கூட நிறைந்த நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண வரவிற்கேற்ற செலவுகள் இருந்தாலும் கூட வீண் விரய செலவுகள் அனைத்தையும் முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே அமைய போகிறது.
எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது. பல்வேறு வகையில மனக்குழப்பம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக அந்த அனுகூலமற்ற சூழல்கள் மாறும். மனக்குழப்பத்திலிருந்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை குரு பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். இந்த வேளையில் வீடு மாறுதல், இடமாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி 9ல் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பி வலம் வருகிறார். ஆனால் அதே வேளையில் திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். எனவே எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவான் மிகுந்த வளத்துடன் வலம் வருகிறார். ராகுவுடனும் இணைந்து வலம் வருவதால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பணியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய உரிய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கும். காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. வெளிநாடு சென்று தாய்நாடு திரும்ப முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் நிறைவாகவே கிடைக்க போகிறது. வெளிநாடு எளிய முறையில் செல்வதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானினுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நற்பலனும் நிறைந்த நன்மையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல உற்பத்தி அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகிறது. சந்தையில் ஏற்படக்கூடிய கடுமையான போட்டி நிலவரங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகுவின் இணைவு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. செவ்வாயுடன் இணைந்து மோட்சக்காரகரான கேது இருப்பது உறுதியாகவே பல்வேறு வகையான சகாய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த இரு கிரகநிலைகளும் அமர்ந்திருப்பது உறுதியாகவே அதீத நன்மைக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெற்றிக்கே உரித்தான 3இல் மிகவும் வலுவாக மோட்சக்காரகருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது.
நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் தடை தடை என்று இருந்த பல நிகழ்வுகளில் இனி வெற்றி வெற்றி என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேது சகாயஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் வலம் வருவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் வலம் வருவதால் அவரால் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறைவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் சுக்கிரன் உச்சபலம் பெற்று எப்படி சஞ்சரித்தால் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரோ அதுபோன்று விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இந்த தருணத்துல கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உங்களை புறக்கணித்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.